ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டிஎன்பிசிக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுகை, மோனை, இயைபு பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி ஈஸியாக ட்ரிக் வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் மோனை. மோனை அப்படிங்கிறது என்னன்னா, முதல் முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் வந்து மோனை. மோங்கிறது முதல் எழுத்து. முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் வந்து மோனை. இது இரண்டு வகைப்படும். அடிமோனை, சீர்மோனை. அடிங்கிறது என்னன்னா, லைன்ஸ் அடுத்தடுத்த லைன்ல வந்து முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் வந்து அடிமோனை. சீர்மோனை. சீர்கள் எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்துல வச்சிருப்பாங்க. சீர்வரிசை இருக்கும் பார்த்தீங்களா? சீர்வரிசை எல்லாம் பக்கத்து பக்கத்துல வச்சிருப்பாங்க. சீர் அதிகமா வச்சிருப்பாங்க. அதனால இது வந்து 7 வகைப்படும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல வந்து இணை இணை இருக்கு. இணை அப்படிங்கிறது என்னன்னா பக்கத்து பக்கத்துல உள்ள நம்பர் 1, 2ங்கிறது இணை இணைய குறிக்கும். பொழிப்பு அப்படிங்கிறது என்னன்னா 1, 3 மாதம் மும்மாறி பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மும்மாறி பொழிஞ்சிருக்கு. அப்போ 1ம் 3ம். அடுத்து ஒரு ஊ. ஊங்கிறது ஒரு ஊருங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஊரு. இது வந்து 4. ஒரு ஊரு 4. அப்போ 1ம் 4ம். அடுத்து கூழை. கூழைங்கிறது ஏழை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏழை படிப்படியா முன்னேறுமா. ஸோ 1, 2, 3 படிக்கட்டு இருக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1, 2, 3. அடுத்து கீழ்க்கதுவாய். கீழ்க்கதுவாய். வாய்ங்கிறது 4 விதமா பேசும். வாய் 4 விதமா பேசும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே 1ங்கிற நம்பர் வரும். கடைசியில 4ங்கிற நம்பர் வருது. கீழ்க்கதுவாய். கீழ்க்கதுவாய்ங்கிறது கீழே உள்ள நம்பர் 2ங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே மேற்கதுவாய் அப்படிங்கிறது 1, 4 நடுவுல வந்து 3 நம்பர் வரும். அப்போ வாய்ங்கிறது 4 விதமா பேசும். அதனால 4ங்கிறது கடைசியில வந்திருக்கு. இந்த 3 வந்து நடுவுல வந்திருக்கு. அடுத்து முற்று. முற்றும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வரும். முற்றுங்கிறதுல எல்லாமே வரும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த டைப் வந்து எல்லாத்துக்குமே வரும். சீர் எதுகைக்கும் வரும். அத மாதிரி சீர் இயைபுக்கும் இந்த டைப்ஸ் எல்லாம் வரும். எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து. இரண்டாம் எழுத்து ஒன்றி வரதான் வந்து எதுகை. இதுலயும் அடி எதுகை, சீர் எதுகைன்னு இருக்கு. அடிங்கிறது அடுத்தடுத்த லைன்ஸ்ல இரண்டாவது எழுத்து ஒன்றி வரதான் வந்து எதுகை. சீர் எதுகை வந்து சீர்னா பக்கத்து பக்கத்துல வச்சிருப்பாங்க. ஸோ பக்கத்து பக்கத்துல உள்ள வார்த்தைகள்ல சொல்ல வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வரதான் வந்து சீர் எதுகை. இதுவும் 7 வகைப்படும். 7 இந்த வகையில தான் வரும். அடுத்து இயைபு. இயைபு ஈங்கிறது இறுதி எழுத்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இறுதியில உள்ள எழுத்தோ சொல்லோ ஒன்றி வர்றதுதான் வந்து இயைபு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அடி இயைபு, சீர் இயைபுன்னு இருக்கு. இதுல வந்து இயைபுல வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது கடைசியில இருந்து நம்பர் போட்டுட்டு வரணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்பர் போட்டுட்டு வருவோம். இணை பொழிப்புக்கெல்லாம். இயைபுக்கு மட்டும் கடைசியில இருந்து நம்பர் போட்டுட்டு வரும். இதுலயும் இந்த 7 டைப்ஸும் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டைப்பா பார்ப்போம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ உங்களுக்குலாம் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோனை. மோனையில மோங்கிறது என்னன்னா முதல் எழுத்து. முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் வந்து மோனை. முதல் எழுத்து எங்கெல்லாம் ஒன்றி வரும் அப்படின்னா சீர்கள்லையும் அடிகள்லையும் முதல் எழுத்து ஒன்றி வர்றது தான் மோனை. சீருங்கிறது பக்கத்து பக்கத்துல இருக்கும். அடிங்கிறது அடுத்தடுத்த லைன்ஸ் தான் வந்து அடிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ மோனை வந்து 2 வகைப்படும். அடிமோனை, சீர்மோனை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். இதுல அடிமோனை அப்படிங்கிறது என்னன்னா முதலடியில முதல் எழுத்தும் ரெண்டாவது அடிங்கிறது என்ன லைன்ஸ். முதலடியில முதல் எழுத்தும் ரெண்டாவது அடியில முதல் எழுத்தும் ஒன்றி வர்றதுதான் வந்து அடிமோனை. அடுத்து சீர்மோனை இருக்கு பாத்தீங்களா? சீருங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்னா சீருங்கிறது பக்கத்து பக்கத்துல இருக்கிறது. சீருங்கிறது பக்கத்து பக்கத்து சீர்வரிசை எல்லாம் பக்கத்து பக்கத்துல வைப்பாங்க பாத்தீங்களா? சீர்வரிசை நிறைய வைப்பாங்க. அதனால சீர்மோனை வந்து நிறைய வகைப்படும். 7 வகைப்படும் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சீருங்கிறது பக்கத்து பக்கத்துல வைப்பாங்க. சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர்றதுதான் வந்து மோனை. மோனைங்கிறது முதல் எழுத்து. சீருங்கிறது பக்கத்து பக்கத்துல இருக்கும். அதனால நிறைய இருக்கும். 7 வகைப்படும். இந்த 7 வகை என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இணைங்கிறது என்னது? இணைங்கிறது பக்கத்து பக்கத்துல இருக்கிறது. அப்போ 1, 2 வந்து இணை. அது மாதிரி பொழிப்புங்கிறது மாதம் மும்மாறி பெய்யும். இது எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல் 1ங்கிறது வரும். அடுத்தடுத்து வர்றதுதான் என்னென்ன எழுத்துங்கிறத நம்ம பார்க்கணும். பொழிப்புங்கிறது மாதம் மும்மாறி பெய்யும். 3ங்கிறது மும்மாறியா? மும்மாறி பொழியும். பொழிப்புங்கிறது பொழியுங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஊங்கிறது ஊரு. ஊரு 4. ஊரு 4 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து 4. அப்போ 1ம் 4ம். அப்புறம் கூழைங்கிறது என்னது? ஏழை வந்து படிப்படியா முன்னேறுவான். படிக்கட்டுல 1, 2, 3 மொத்தம் 3 படிக்கட்டு இருக்கு. கூழைங்கிறது 1, 2, 3. அடுத்து கீழ்க்கதுவாய். வாய்ங்கிறது வாய் வந்து 4 விதமா பேசுங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ 1 வருது, கடைசியில 4 வருது. கீழ்ங்கிறது கீழ்வாய். அப்படின்னா 2வது எழுத்து அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மேற்கதுவாய் மேலங்கிறதுனால 3வது, 2க்கு அப்புறம் மேலங்கிறதுனால 3வது அப்படின்னு சொல்லிக்கோங்க. வாயினாலே 4. ஃபர்ஸ்ட் 1ம் கடைசியில வந்து 4. கீழ்கதுவாய்ங்கிறது கீழே 2. மேற்கதுவாய்ங்கிறது மேல 3.
முற்றுங்கிறது எல்லாமே. அப்போ 1, 2, 3, 4 முற்றுங்கிறது அனைத்தும் அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணை மோனை. இணை மோனைங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், மோனைங்கிறதே முதல் எழுத்து. இணை மோனை அப்படிங்கிறது சீர்கள்ல வருது. சீர்கள்னா என்ன, பக்கத்து பக்கத்துல இருக்கும். இணைங்கிறது என்ன, பக்கத்துல ஒன்னும் ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வர நம்பர் என்னது, இணைங்கிறது பக்கத்து பக்கத்துல. அப்போ 1, 2. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இது வந்து மோனை. மோனைங்கிறது முதல் எழுத்து. இது இணை மோனை சீர் மோனைங்கிறதுனால, சீர்னா என்ன, பக்கத்து பக்கத்து வார்த்தைகள். இணைங்கிறது ஒரு முதல் சீரும் ரெண்டாவது சீரும். அப்ப இணைங்கிறது 1, 2. இதுல முதல் எழுத்து ஒன்று வருது, இ. இதுதான் வந்து இணை மோனை. அடுத்து பொழிப்பு மோனை. மோனைங்கிறது முதல் எழுத்து. இது வந்து சீர் மோனை. பொழிப்பு மோனைங்கிறது சீர் மோனையில வரும். சீர்ங்கிறது பக்கத்து பக்கத்துல வர்றது. பொழிப்புங்கிறது என்ன, மாதம் மும்மாறி போயிருது. அப்படின்னா மூன்றாவது எழுத்தும் முதல் எழுத்தும் முதல் சீரலையும் மூன்றாம் சீரலையும் வந்து முதல் எழுத்து ஒன்று வர்றதுதான் பொழிப்பு மோனை. இப்போ 1, இது 2, 3, 4 முதல் சீர்லையும் மூன்றாம் சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று வருது. அப்ப அரிக்குறள் கிண்கிணி அரற்றும் சீரடி. அரிக்குறள் அரற்றும் 1, 3 சேர்ந்து வரதுதான் வந்து பொழிப்பு மோனை. அடுத்து ஒரு ஊ மோனை. மோனைங்கிறதே முதல் எழுத்து. ஒரு ஊ அப்படிங்கிறது என்ன, சீர்மோனை. ஒரு ஊ மோனைங்கிறது சீர்மோனை. சீர்ங்கிறது பக்கத்து பக்கத்துல வர வார்த்தைகள். ஒரு ஊங்கிறது 4. இதுக்கு நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கோம்னா ஊரு 4 ஞாபகத்துல வச்சிருக்கோம். அப்ப 1, 4 சீர்ல முதல் எழுத்து ஒன்று வருது. 1, 2, 3, 4ஆம் சீரு. ஒரு ஊங்கிறது 1லையும் 4லையும் முதல் எழுத்து ஒன்று வருது. அப்ப அம்பொன் அகற்றி, இதுல முதல் எழுத்து ஒன்றி வருது, ஒரு ஊ மோனை. அடுத்து கூழை மோனை. கூழை மோனைக்கு வந்து மோனைனாலே முதல் எழுத்து. கூழை மோனை வந்து சீர் மோனையில வரும். கூழைங்கிறது நம்ம ஏழை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏழை படிக்கட்டா படிப்படியா முன்னேறுவான். ஸோ 1, 2, 3 படிக்கட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பனா 1, 2, 3 சீர்கள்ல வரும். 1, 2, 3, 4 சீர்னா பக்கத்து பக்கத்துல வருது. அப்ப 1, 2, 3 1, 2, 3 அகன்ற அல்குல் அந்நுண் அப்படின்னு முதல் எழுத்து எல்லாமே ஒன்றி வர்றதுதான் வந்து கூழை மோனை. அடுத்து கீழ்கதுவாய் மோனை. மோனைனாலே முதல் எழுத்து. இதுல வாய் அப்படின்னு நம்ம சொல்றது என்னது, 4 வாய் வந்து 4 விதமா பேசும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப 4 ஃபர்ஸ்ட் ஒண்ணுல எப்போதுமே 1 வரும். கீழ்கதுவாய் கீழே நம்பர் சொல்றதுனால இது வந்து 2வது நம்பர் குறிக்குது. அப்போ 1, 2, 4 இந்த நம்பரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சீர் மோனை. சீருங்கிறது பக்கத்து பக்கத்துல வரும். அப்போ 1, 2, 3, 4ல என்னென்ன வரும், கீழ்கதுவாயில 1, 2, 4 வரும். இதுல முதல் எழுத்து ஒன்றி வர்றது. இருள் சேர் இ. இருவினையும் இ. இறைவன் இ. இது எல்லாத்துலயுமே வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இது வந்து கீழ்கதுவாய் மோனை. அடுத்து மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனையில வந்து வாய்ங்கிறது 4, கடைசியில வந்து 4 வரும். ஃபர்ஸ்ட்ல எப்போதுமே 1 தான் வரும். மேற்கதுவாய் மேலங்கிறதுனால பெரிய நம்பர். அப்ப வந்து 3, 1, 3, 4 இது வந்து சீர் மோனை, பக்கத்து பக்கத்துல வரும். முதல் எழுத்து ஒன்றி வரும். அப்போ 1, 2, 3, 4ல என்னென்னலாம் வரும் மேற்கதுவாயில 1, 3, 4 இதுல முதல் எழுத்து ஒன்றி வரும். அரும்பிய அவ்வளை அமைத்தாள் இது எல்லாத்துலயுமே வந்து மேற்கதுவாய் மோனை. அடுத்து முற்று மோனை. முற்று அப்படிங்கிறது எல்லா எழுத்துமே எல்லா நம்பர்ஸுமே வரும். 1, 2, 3, 4. மோனைங்கிறது முதல் எழுத்து. முற்றுமோனை வந்து சீர்மோனை. அப்போ 1, 2, 3, 4 சீர்கள். 4 சீர்களுமே முதல் எழுத்து ஒன்றி வருது. கசடர கற்பவை கற்றபின் இது எல்லாத்துலயுமே வந்து முதல் எழுத்து ஒன்றி வர்றதுனால இது வந்து முற்றுமோனை. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் எதுகை. எதுகை அப்படின்னாலே இருக்கு பார்த்தீங்களா, ஏங்கிறது 2ஆம் எழுத்து குறிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுகை 2ஆம் எழுத்து குறிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாடல்ல சீர்கள்லையோ அடிகள்லையோ 2ஆம் எழுத்து ஒன்றி வர்றது எதுகை. சீர்கள் அப்படிங்கிறது என்ன, பக்கத்து பக்கத்து வார்த்தைகள். அடிங்கிறது அடுத்தடுத்த லைன்ல அடிகள்ல 2ஆம் எழுத்து ஒன்றி வர்றதுதான் வந்து எதுகை. அப்படின்னா எதுகை வந்து அடி எதுகை சீர் எதுகைன்னு 2 வகைப்படும். அதுல அடி எதுகை அப்படிங்கிறது அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர்றது. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதுல அடிங்கிறது 1, 2 அடிகள். இதுல 2ஆம் எழுத்து எதுகைங்கிறது 2ஆம் எழுத்து அகர பகவான் அப்படிங்கிறது கேன் 2வது எழுத்து ஒன்றி வருது அடி எதுகை. அடுத்து சீர் எதுகை. சீருங்கிறது பக்கத்து பக்கத்து வார்த்தைகள். சீருங்கிறது சீர்வரிசை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நிறைய வைப்பாங்க.
அதனால சீர் எதுகையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 7 வகைப்படும். எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து குறிக்குது. அப்ப இதையும் அதே 7 வகைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் வரும். மோனைக்கு வர வகை தான் வரும். இணைங்கிறது பக்கத்து வார்த்தைங்க. அப்போ 1, 2ங்கிறது இணையா இருக்கு. அடுத்து பொழிப்பு, 2வது வகை என்னன்னா பொழிப்புங்கிறது மும்மாறி, மாதம் மும்மாறி பெய்யுது. அப்போ 3 அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஊங்கிறது என்னது ஒரு ஊருங்கிறது 4 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1, 4. கூழை, ஏழை படிப்படியா முன்னேறுவான், 3 படிக்கட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1, 2, 3. அடுத்து கீழ்கதுவாய்ங்கிறது என்னது? வாயினாலே 4. வாய் 4 விதமா பேசி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடைசியில 4 வரும். ஃபர்ஸ்ட் வந்து 1 வரும். அப்ப கீழ்கதுவாய்ங்கிறது கீழே உள்ள நம்பர், அப்ப 2. மேற்கதுவாய்ங்கிறது மேல உள்ள நம்பர், மேல உள்ள நம்பர்னா அதிகமான நம்பர். அப்ப 1, 3, 4 அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முற்றுங்கிறது எல்லாமே சேர்ந்தது. அப்ப 1, 2, 3, 4 இதெல்லாம் வந்து சீரெதுகைக்கும் அதே மாதிரியான 7 வகை தான் வருது. மோனைக்குள்ள 7 வகை தான் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இணை எதுகைங்கிறது எதுகைனாலே இரண்டாம் எழுத்து. இணைங்கிறது 1, 2 நம்பரை குறிக்கும். எதுகை இப்ப நம்ம சொல்றோம் இரண்டாம் எழுத்து. இதெல்லாம் வந்து சீர் எதுகையில வர்றதுனால சீர்ங்கிறது பக்கத்துல உள்ள வார்த்தைகள். இப்ப 1, 2 இதுல மொத்தம் எத்தனை சீர் இருக்குன்னா 1, 2, 3, 4 சீர் இருக்கு. இணை எதுகைங்கிறது 1, 2 குறிக்கும். அதுல இரண்டாம் எழுத்துங்கிறது ஆற்றுவார், ஆற்றல். இதுல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இது வந்து இணை எதுகை. அடுத்து பொழிப்பு எதுகைங்கிறது எதுகைனால இரண்டாம் எழுத்து. பொழிப்பு அப்படிங்கிறது மாதம் மும்மாறி பெய்யுது. அப்போ மூன்றாம் சீரை வந்து குறிக்குது. அப்போ 1, 2, 3, 4. பொழிப்புங்கிறது 1, 3 குறிக்குது. இதுல இரண்டாம் எழுத்து பாத்தீங்க அப்படின்னா தோன்றின் இன்னு இருக்கு. தோன்றுக இதுலயும் வந்து இன்னுங்கிறது இருக்கு. அடுத்து ஒரு எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து. ஒரு ஊருங்கிறது 4வது நம்பரை குறிக்குது. அப்போ 1, 4 சீர்கள்ல வர்றதுதான் வந்து 1, 4 சீர்கள்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றதுதான் வந்து ஒரு எதுகை. இதுல பாருங்க எடுத்துக்காட்டுல இதுல வந்து 1 இது வந்து 1, 2, 3, 4 சீரு. 1, 4 ஒன்றி வரும். 1, 4ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, ஒழுக்கத்தின். இதுலயும் லூங்கிறது இருக்கு பாருங்க, இழுக்கத்தின். அப்ப இது வந்து ஒரு எதுகை. அடுத்து கூழை எதுகை அப்படிங்கிறது என்னது? கூழை அப்படின்னாலே ஏழை, படிப்படியா முன்னேறுவான். 1, 2, 3 படிக்கட்டு இருக்கு. எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து. அப்ப சீர்ல 1, 2, 3 சீர்கள்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. அப்ப பற்றுக, மூன்று சீர் இருக்கா, இதுல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. பற்றுக, பற்றற்றான், பற்றினை, இரண்டாம் எழுத்து எல்லாமே ஒன்றி வந்திருக்கு. இதுதான் வந்து கூழை எதுகை. அடுத்து கீழ்கதுவாய் எதுகைனாலே இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது. வாய் அப்படின்னா 4 விதமா பேசுறது. அப்போ 1 கடைசியில வந்து 4 வரும். கீழ்ங்கிறது 2வது நம்பரை குறிக்குது. அப்போ 1, 2, 4 சீர்கள்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. 1, 2, 3, 4 இதுல எந்தெந்த நம்பர் வரும்? 1, 2, 4. இந்த 1, 2, 4ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. ஒழுக்கம், விழுப்பம், ஒழுக்கம் இது எல்லாமே இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றதுதான் வந்து கீழ்கதுவாய் எதுகை. அடுத்து மேற்கதுவாய்ங்கிறது மேல உள்ள நம்பரு, மூன்றாம் நம்பரு. 1, 3, 4 சீர்கள்ல எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது. அப்ப இதுல எத்தனை சீர் இருக்கு? 1, 2, 3, 4. மேற்கதுவாய்னா 1, 3, 4ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. கற்க, கற்பவை, கற்ற பெண் இதெல்லாம் ஒன்றி வர்றதுதான் வந்து மேற்கதுவாய் எதுகை. அடுத்து முற்று எதுகை அப்படிங்கிறது, முற்றுங்கிறது என்னது? எல்லா நம்பருமே வரும். 1, 2, 3, 4 எதுகைனாலே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அப்போ 1, 2, 3, 4 சீர்கள்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது முற்று எதுகை. மொத்தம் இங்கே 4 சீர் இருக்கு. 4 சீர்கள்லையுமே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். துப்பாருக்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பாருக்கு இதுதான் வந்து முற்று எதுகை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயைபுனாலே ஈங்கிறது இறுதிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இறுதி சொல்லோ எழுத்தோ அசையோ ஒன்று இருக்கிறது தான் வந்து இயைபு. இந்த எடுத்துக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா ராண்டி கடைசியில வருது. ராண்டி, வேண்டி, தோண்டி, தாண்டி அப்படிங்கிறதுலாம் வந்து கடைசியில வருது. இந்த ஹைஃபன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹைஃபனுக்கு அப்புறம் வந்து அடுத்த அடிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு அடிங்கிறது இங்கேயே முடிஞ்சிருது. ஹைஃபன் போட்டதுனால இது வந்து அடுத்தது. இந்த ஒரு அடியில கடைசியில இருக்கிறது வந்து இந்த வார்த்தைங்க தான். இதுல கடைசி எழுத்து டிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றி இருக்கு.
இத மாதிரி கடைசி எழுத்து ஒன்று இருக்கிறது தான் வந்து இயைபு. இயைபு வந்து 2 வகைப்படும். அடி இயைபு, சீர் இயைபு அப்படின்னு சொல்லிட்டு. அடிங்கிறது லைன்ஸ், அடுத்தடுத்த லைன்ல வர்றது. அடுத்தடுத்த லைன்ஸ்ல கடைசியில எழுத்தோ சொல்லோ அசையோ ஒன்று இருக்கிறது தான் வந்து இயைபு. சீருங்கிறது என்ன, பக்கத்து பக்கத்துல இருக்குது, சீர் வரிசைங்கிற மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கிறது. அதுதான் அதுல வந்து கடைசி எழுத்து ஒன்று, எழுத்தோ சொல்லோ ஒன்று இருக்கிறதா வந்து இயைபு, சீர் இயைபு. இந்த சீர் இயைபும் வந்து 7 வகைப்படும். அந்த 7 வகை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் அடி இயைபு பார்ப்போம். அடி இயைபுல அடிதோறும் கடைசியில எழுத்து, கடைசியில உள்ள எழுத்தை பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கூடும் மூடும்னு இருக்கு. டும் டும் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி அடியில வந்து கடைசியில இயைபுங்கிறது இறுதியில வந்து எழுத்தோ சொல்ல ஒன்று இருக்கிறது தான் வந்து அடி இயைபு. சீர் இயைபு, சீர் இயைபுங்கிறதும் 7 வகைப்படும். நம்ம பார்த்த அதே 7 வகை தான். இணைங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 2, பொழிப்புங்கிறது 3, மாதம் மும்மாரி பெய்யும், அப்போ 1 3. ஒரு ஊருங்கிறது 4, 1 4. அடுத்து கூழை, படிப்படியா முன்னேறுவா, 3 இருக்கு, 3 படிக்கட்டு இருக்கு. கீழ்கதுவாய், வாய்னாலே 4வது, 4 விதமா பேசுற வாயே. அடுத்து 1 4, கீழுங்கிறது 2வது நம்பர், மேற்கதுவாய்ங்கிறது 3வது நம்பர், முற்றுங்கிறது மொத்தம் 4, 1 2 3 4. இயைபுங்கிறது கடைசி சீர்ல உள்ள கடைசியில உள்ள எழுத்தோ சொல்லோ ஒன்று இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் இணை இயைபு. இயைபுங்கிறதே இறுதியில உள்ளது. இணைங்கிறது 1 2. இயைபு அப்படின்னா கடைசியிலேருந்து நம்பர் போட்டுவாங்க. இணைங்கிறது 1 2. இப்போ கடைசியிலேயே நம்பர் போட்டிங்கன்னா 1 2. இதுதான் வந்து 1 2 இருக்கு பார்த்தீங்களா. இதுல கடைசி எழுத்து ஒன்று இருக்குது. அப்போ முகிலே பொழியே, முகிலே பொழியேங்கிறதுல கடைசி எழுத்து வந்து ஒன்று இருக்கு, கடைசியில உள்ள எழுத்து. அடுத்து பொழிப்பு இயைபு. பொழிப்புங்கிறது 3 மாதிரி பெய்யுறது. இயைபுனா நம்ம கடைசியிலேருந்து நம்பர் போட்டுட்டு வரணும். அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 2 2 3 4 சீர் கடைசியிலேருந்து இருக்கு, நம்பர் போட்டிருக்கோம். இதுல பொழிப்பு இயைபுங்கிறது 1 3. அப்போ 1 3லயும் கடைசி எழுத்து அயலே மணலே அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து பொழிப்பு இயைபு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இயைபு. இயைபுனாலே இறுதி எழுத்து ஒன்று இருக்கிறது. ஒரு ஊங்கிறது ஊரு, ஒரு ஊருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊருன்னா 4, 1 4. இயைபுனா கடைசியிலே நம்பர் போட்டு வரணும். 1 2 3 4. ஊருங்கிறது என்னது 1 4. இதுல கடைசி எழுத்து ஒன்று இருக்கிறது. நிழலே கடலே, எழுத்து ஒன்று இருக்கலாம், இல்ல சொல்லும் ஒன்று இருக்கலாம். அடுத்து கூழை இயைபு. கூழை அப்படிங்கிறது என்ன, ஏழை. ஏழை படிப்படியா முன்னேறுவான். இயைபுங்கிறது இறுதி எழுத்து. அப்ப இறுதியிலே நம்பர் போட்டுட்டு வரணும். 1 2 3 4. இது கூழைங்கிறதுனால 1 2 3 இருக்கு. அப்ப கடைசியில உள்ள எழுத்து ஒன்று இருக்கணும். நகிலே வல்லே இயலே, இதெல்லாம் வந்து கூழை இயைபு. அடுத்து கீழ்கதுவாய் இயைபு. இயைபுனா இறுதி எழுத்து ஒன்று இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா கீழ்கதுவாய் அப்படின்னா வாய்ங்கிறது 4, 4வது எழுத்து, 4வது நம்பர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வரும். கீழ்ங்கிறது 2வது நம்பரை குறிக்குது. அப்போ ஒரு அடியில பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 சீல் இருக்கு, கடைசியில நம்பர் போட்டுருந்தோம். இயைபு அப்படின்னாலே கடைசியிலேருந்து நம்பர் போட்டுட்டு வரணும். 1 2 3 4. கீழ்கதுவாய் அப்படின்னா என்ன, 1 2 4. இதுல பாத்தீங்க அப்படின்னா சொல்லே பாலே பல்லே அப்படின்னு இருக்கு. அப்போ 1 2 4. கீழ்கதுவாய் இயைபு. மேற்கதுவாய் இயைபு. மேற்கதுவாய் இயைபுன்னா என்ன, வாய்ங்கிறது 4வது நம்பர், அப்போ 4 போடணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வரும். மேற்கதுவாய் அப்படின்னா மேல உள்ள நம்பர் 1 3 4. இயைபுனா கடைசியிலே நம்பர் போட்டு வரும். அப்போ 1 2 3 4. இதுல என்ன நம்பர் வருது, 1 3 4 அப்படிங்கிறது வருது. அப்ப அதுல கடைசி எழுத்து ஒன்று இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா லே நுதலே வில்லே அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து ஒன்று இருக்கு. அப்ப இது என்னது, மேற்கதுவாய் இயைபு. அடுத்து முற்று இயைபு. முற்றுங்கிறது எல்லா நம்பர்ஸுமே வரும். 1 2 3 4. இயைபுனா இறுதியிலேருந்து நம்பர் போட்டு வரணும். இப்போ 1 2 3 4. இப்போ இதுல நம்பர் போட்டோன்னா எல்லாத்துலயுமே வருது. முற்றுங்கிறது எல்லா நம்பருமே வரும். இதுல கடைசியில உள்ள எழுத்து இயலே மயிலே குழலே புயலே. அப்ப இது வந்து முற்று இயைபு. இது வரைக்கும் நம்ம எதுகை, மோனை, இயைபு 3 உள்ள டைப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.